இந்த ஆண்களுக்கு இருக்கிற ஈகோ சைலண்ட் ஆயிட்டாருங்க. அவ எழுந்திருச்ச உடனே சைலண்ட் ஆயிட்டாரா, அவ இறங்கிட்டா. அவ அப்பா வீட்டுக்கு போறா. யாரு? பார்வதி போறாங்க. போய் நின்னு திரும்பி பாக்குறா, இந்த ஆள் சைலண்ட்ல போயிட்டாரு, கண்ணை மூடிக்கிட்டு. அவளுக்கு இன்னும் கோபம் ஆயிடுச்சு. நேரா போறா, கூப்பிட வரவே இல்ல சிவன். கோபத்துல ஆடுறா. கூடுது, கூடி 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 அவ ஆட்டம் 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 ஆடிக்கிட்டே இருந்து ஆடுறா பாருங்க. கை அருந்து விழுது, நாக்கு அருந்து விழுது, தலை அருந்து விழுது, வயிறு அருந்து விழுது. அவ ஆடி 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 உடம்பெல்லாம் அருந்து விழ சூட்சமாவா ஆடிட்டு இருக்கா. இப்ப வெடிச்சா அந்த பிரபஞ்சம் எல்லாம் வெடிச்சிரும். உடனே சிவகணங்கள் வந்து சிவன் கிட்ட சொன்னாங்க, யோ உன் பொண்டாட்டி அங்க ஆடிட்டு இருக்கா, உலகமே அழிய போகுது, நீ கம்முன்னு உட்கார்ந்து இருக்கிற, போ போய் பாரு. சிவபெருமான் எந்திரிக்கிறார், நேரா வர. அங்கதான் அவளுக்கு காளின்னு பேர் வருது. சக்தி அப்படின்றார். அவ திரும்பி அங்க பாக்குறா, ஆடிக்கிட்டு இருக்கா. உச்சம் ஆட்டம். காளி அப்படி. உனக்கு என்னடி வேணும்? இந்த உலகம் உன்னை மதிக்கணும், அப்படிதானே? இந்த உலகமே நாயகனாக நினைக்கிற நான் இதோ என்னை உன் காலடிக்கு தருகிறேன், போதுமா அப்படின்னு டொம்முன்னு காலில் விழுந்துட்டாருங்க. அந்த அம்மா என்ன பண்ணிச்சு, ஆடிக்கிட்டே காலை வச்சுது பாருங்க சிவன் நெஞ்சில. அந்த சிலையில பப்பரப்பான்னு படுத்துட்டு இருக்கிறது சிவபெருமான். நான் பார்த்தேன், நீங்களும் போய் பாருங்க. எந்த அரக்கனையும் அவன் மிதிக்கல, சிவபெருமான மிதிச்சிட்டு இருக்கிறான். பாம்பெல்லாம் இருக்கும், சடாமுடியெல்லாம் இருக்கும். Download ShareChat.